பசுமையான புல்வெளி நிறைந்த சிவபுரம் என்ற கிராமத்தில் ஆர்யா மற்றும் கபீர் என்ற 2 குழந்தைகள் வெள்ளி போல் மின்னும் நீரோடையின் அருகே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு பெரிய ஆலமரத்தடியில் கருணையான முகம் கொண்ட சித்தர் அவர்கள் விளையாடுவதை கவனித்து பார்க்கிறார். குழந்தைகள் சித்தரின் முன் ஆலமரத்தடியில் போய் உட்காருகிறார்கள். சித்தர் ருத்திராட்ச மாலையை பிடித்துக்கொண்டு கோம் நம சிவாய மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து சொல்கிறார். குழந்தைகள் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் சித்தர் சொல்வதை கேட்கின்றனர். ஆர்யாவும் கபீரும் கண்களை மூடிக்கொண்டு சித்தரை பின்பற்றி தியானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். முதல் முறையாக ஓம் நம சிவாய என்று அவர்கள் உச்சரிக்கும்போது ஒரு மென்மையான பிரகாசமான ஒளி அவர்களைச் சூழ்ந்துள்ளது போல் உணர்கிறார்கள். அவர்கள் தியானத்தில் மந்திரத்தை சொல்லும் போது அவர்களுடைய மனதில் நட்சத்திரங்கள் நிறைந்த இரவாக மாறுகிறது. அமைதியான ஒளியால் சூழப்பட்ட பின்னணியில் பனி மூடிய சிகரங்களுடன் கூடிய மலையில் தியானம் செய்யும் சிவபெருமானை குழந்தைகள் காண்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள் தியானத்தில் இருந்து வெளியில் வந்தபோது புல்வெளியில் ஓடை பிரகாசமாக மின்னுவதையும் அவர்களைச் சுற்றி பூக்கள் பூப்பதையும் பறவைகள் மகிழ்ச்சியுடன் கீச்சிடுவதையும் கவனிக்கிறார்கள். அவர்களுடைய மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை உணர்கிறார்கள். சித்தர் புன்னகைத்து மந்திரம் எவ்வாறு உலகிற்கும் அவர்களின் இதயங்களுக்கும் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியைக் கொண்டுவர உதவுகிறது என்பதை விளக்கினார். குழந்தைகள் கவனமாகக் கேட்கிறார்கள். ஆர்யாவும் கபீரும் கிராமத்தில் உள்ள தங்கள் நண்பர்களுக்கு மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். குழந்தைகள் குழு ஒன்று வட்டமாக அமர்ந்து வானத்தின் கீழ் மகிழ்ச்சியுடன் தியானித்துக் கொண்டிருந்தனர். சித்தர் அந்தி சாயும் வேளையில் நடந்து செல்லும்போது குழந்தைகள் அவருக்கு தங்களுடைய அன்பு நிறைந்த புன்னகையை காணிக்கையாக தந்து சந்தோஷத்துடன் வழி அனுப்பி வைத்தனர். ஓம் நமசிவாய என்ற மந்திர ஒளி அந்த புல்வெளி முழுவதும் கருணை மற்றும் பக்தியால் பிரகாசிக்கிறது.